பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை தேவனுடைய சித்தம். உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தருடைய சித்தம் வச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17 சொல்றது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி பாத்தீங்கன்னா 3 காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொன்ன தேவன், வாழ்க்கையில எல்லா கவலைகள் நிச்சயமா வாழ்க்கையில கவலைகள் உபத்திரங்கள் வரதான் செய்யும். ஆனா அவர் உங்களை விசாரிக்கிறான்படியா உங்கள் கவலை எல்லாம் வைத்து வசனத்தின் பிரகாரமாக கவலைகள், பாடுகள், உபத்திரவங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல வைத்துவிட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள் எப்போதும் சந்தோஷமா கத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், நேற்று ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், பரவாயில்ல, அப்படி கிடையாது. அந்த தினம் கர்த்தர் சமூகம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய எப்பவுமே லிங்க்ல இருக்கணும். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் கைக்குள்ளான ஆடுதான் எப்பவுமே இருக்கணும். நம்ம இடைவிடாமல் அந்தி சந்தி மத்தியானம் வேலை எந்த காரியத்தை செஞ்சாலும் ஜெபத்தோட, கர்த்தருடைய துணையோட, அவருடைய பிரசவத்தோட செய்யும் போது அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பசியா இருக்கும், பட்டினியா இருக்கும், போதிக்கப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செய்யணும். அது நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எது வந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிலும் மனரமியமாக கற்றுக்கொண்ட வசனத்தின் பிரகாரமாக எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வசனத்தின் பிரகாரமாக எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணி நீங்க எல்லாவற்றையும் குறித்து நீங்க ஸ்தோத்திரம் செய்யும் போது இதுதான் கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம். கர்த்தாவே, உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில பரிபூர்ண நிறைவேறும் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.